ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பகுதியில் என்ன பார்க்க போகிறோன்னா, சடாச்சர வித்தையில் முருகருடைய உச்சாடனம். நான் தமிழ் எக்ஸ்பர்ட் கிடையாது. உச்சாடனம்ன்ற வார்த்தையை பார்த்தோம்னாக்கா உச்ச பிடிச்சி ஆடுறது தான் உச்சாடனம். நான் ஏதாச்சும் தப்பாக சொல்லியிருந்தேனாக்கா கமெண்ட் பாக்ஸில் எனக்கு தெரிவிங்க. அதாவது நம்ம உடம்புல உள்ள துஷ்ட சக்திகள் எல்லாம் விரட்டுறது தான் உச்சாடனம். அது கண்டிஷ்டியாக இருக்கலாம், பேய் பிசாசுங்களாக இருக்கலாம். நம்ம தலையில் மருந்தை ஊற்றி குடலை இருக்க வைப்பாங்க. அதுக்கும் இதை பிரயோகம் பண்ணாக்கா குடலை இறுக்காமல் இருக்கும். அவங்க இன்னத்தான் தலையில் மருந்தை ஊற்றினாலும் குடல் இறுக்கிக்காது. அப்புறம் வீட்டுங்களில் துஷ்ட சக்திகள் இருந்துச்சுனாக்கா அந்த இயந்திரத்தை அந்த மண்ணில் புதைச்சோம்னாக்கா அந்த வீட்டில் இருக்கிற துஷ்ட சக்திகள் எல்லாம் விரட்டிடும். இது பேய் பிசாசுங்களுக்கு மட்டும் கிடையாது, மனுஷனுக்கும் பொருந்தும். அதாவது ஒருத்தவங்க வீட்டில் வாடகை கட்டாமல் வீட்டுக்குள்ளே பூந்துங்கன்னு போகாமல் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் இதை செய்யலாம். அவங்களால அந்த வீட்டில் இருக்கவே முடியாது. உடம்பெல்லாம் ஒரு மாதிரி எரிச்சல் உண்டாகும். இதுக்கு பூஜை முறை வசியத்துக்கு சொன்ன மாதிரி தான் வரும். பால் சர்க்கரை, 1 ரூபா இல்லை 11 ரூபா காணிக்கையாக வச்சுருங்க. ஒரு ஊதுவத்தி. இயந்திரத்தோடைய சைஸ் நம்மளோடைய விருப்பம். ஆனால் நான் 5 சென்டிமீட்டர் எடுத்துக்கினேன். ஆனால் ஸ்கொயராக இருக்கணும், அவ்வளோதான். சக்கரமோ மந்திரமோ ஸ்க்ரீனில் கொடுத்துட்றேன், பார்த்துங்க. நம்ம இந்த மந்திரத்தை படிக்கும் போதே இந்த மந்திரம் சித்தி ஆயிடுச்சுன்ட்டு நம்மளுக்கு ஒரு அறிகுறி தெரியும். ஒரு ஃப்ளாஷ் நம்ம கண்ணில் தெரியும். அதாவது ஒரு படம். இப்போ நான் என்னுடைய அனுபவத்தில் என்ன ஏற்பட்டுச்சுன்றது உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த உச்சாடனத்தை நான் ஒரு தேவைக்காக நான் செய்யலை. செஞ்சு வைப்போம், சித்தி செஞ்சு வைப்போம். எதுக்காச்சும் ஒரு நாள் தேவைப்படும்னு தான் செஞ்சேன், அவ்வளோதான். இந்த உச்சாடனன்றது நல்லா தெரிஞ்சுங்க. இது சிவனுடைய நெற்றிக்கண்ணு தான் இந்த உச்சாடனம். இப்போ முருகருடைய பிறப்பை பார்த்தீங்கன்னா சிவனுடைய நெற்றிக்கண்ணிலேருந்து தான் பிறந்தாருன்ட்டு கதை இருக்குது. ஸோ இந்த உச்சாடனம் அதே போல் அந்த நெற்றிக்கண் தான். அந்த மந்திரத்தை ஒரு 1008க்கு மேலே சொன்னீங்கன்னா உங்கள் 2 கண்ணுலேயும் சிவனுடைய நெற்றிக்கண் போல் உங்களுக்கு அந்த சக்தி வந்துடும். என்னடா பட்ட பகலில் நமக்கு கதை அளக்குறானன்ட்டு நீங்கள் நினைக்கலாம். இப்போ எக்ஸ்மேன் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா அதில் ஒருத்தர் கண்ணாடியை கழட்டுவார். கழட்டினாக்கா அவருக்கு 2 கண்ணிலையும் லேசர் மாதிரி நெருப்பு வரும். அதே போல் சக்தி உங்களுக்கு வந்துடும். ஆனால் இது முருகர் உங்கள் மேலே இருந்தால் தான் இது சாத்தியம். நான் அந்த மந்திரத்தை ஒரு 108 முறை தினைக்கும் சொல்லின்னு வந்தேன். அப்போது எனக்கு மேல் வீட்டில் எனக்கு தேவையில்லாத சில பேர் தொந்தரவு கொடுத்துருந்தாங்க. அவங்கள இப்படி பார்த்தாலே போதும், அவங்களால அங்கே நிற்கவே முடியல. அவங்க உடம்பெல்லாம் எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஒரு லேசர் எப்படி அவங்க நம்மளை உடம்பை தொட்டாக்கா எரியுமோ அந்த மாதிரி ஏற்பட்டுச்சு. அவங்க அலறி அடிச்சுன்னு ஓடிட்டாங்க. இப்போ பக்கத்து வீட்டில் ஒருத்தர் பூந்துக்குன்னு உங்களுக்கு தொல்லை கொடுத்துனுங்கிறாருன்னு வச்சுங்க. அதை எப்படி பிரயோகம் பண்ணோன்னாக்கா உங்கள் கையில் முருகருடைய வேலு இருக்கிற மாதிரி நினைக்கணும். நினச்சி அவங்கள கோபமாக பார்க்கணும். அதாவது 2 புருவத்தையும் சுருக்கி பார்க்கணும். அப்படி பார்த்தீங்கன்னாக்கா அந்த சக்தி உங்களுக்கு 2 கண்ணிலையும் வரும். அவங்களுக்கு உடம்பு எரிய ஆரம்பிக்கும். அவங்களால அந்த இடத்துல இருக்கவே முடியாது. இந்த சக்தியை இன்னொருத்தவங்களுக்கும் நம்ம கொடுக்கலாம். நான் என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கொடுத்துட்டேன். அதை எதுக்காக செஞ்சேன்னாக்கா இங்கே இருக்கிற தமிழர்கள் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க அம்மா கிட்ட போய் பேசுறது. என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டு ஒரு வெள்ளைக்கார பொண்ணு. அவங்களுக்கு பொறாமை எண்ணம். அவங்க அம்மாட்ட போய் பேசி பிரச்சனைகளை உருவாக்கின்னு இருந்தாங்க. அப்போது நான் என்ன பண்ணேன்,
அந்த பொண்ணுடைய உடம்புக்குள்ளே இருந்த மாதிரியே நினச்சி 2 புருவத்தையும் சுருக்கி வேலை கையில் எடுத்துக்கின்னு கோபமாக அந்த பொண்ணுடைய உடம்புல இருந்து பார்த்த மாதிரி நினச்சேன். அதே போல் அந்த பொண்ணுக்கும் அதே சக்தி வந்துருச்சு. இதில் என்ன ஆச்சுன்னாக்கா ஒரு சில தமிழ் பசங்க என்ன பண்ணிக்கிறானுங்க, போய் அவங்க வீட்டில் போய் கதவு தட்டிக்கிறாங்க. அந்த பொண்ணு கதவு திறந்துக்குது. அவங்களால அந்த பொண்ணு முன்னாடியே நிற்கவே முடியல. அலறி அடிச்சுன்னு ஓட்டுக்கிறானுங்க. எனக்கு உடம்பெல்லாம் எரிய ஆரம்பிச்சிட்டுக்குது. ஸோ இப்படியும் நம்ம ஒருத்தவங்களுக்கு அந்த சக்தியை கொடுக்கலாம். ஒரு பொருளுக்கும் அந்த சக்தியை கொடுக்கலாம். என்னுடைய காருக்கும் அதே போல் சக்தியை கொடுத்துட்டேன். எனக்கு ஒரு சிலவனுங்க என் காரில் போய் கையை வச்சுருந்தானுங்க. என் காரை பார்த்தாலே அவனுங்களுக்கு உடம்பு ஏறி ஆரம்பிச்சிருச்சு, ஓடி போயிட்டானுங்க. ஆனால் இதுக்கு கண்டிப்பாக முருகர் உங்கள் மேலே இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டுமே தான் இது சாத்தியம். அப்புறம் இன்னொரு உதாரணம் கொடுக்குறேன் பாருங்கள். இரவு நேரத்தில் நான் வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ளே படுத்து தூங்கி நிற்கிறேன். ஏதோ ஒரு ஆத்மா, வாலியமான பையன், நல்லா உயரமாக இருந்தான், என் பின்னாடியே வந்துட்டுருக்கிறான். நான் படுத்துன்னு இருந்தேன். ஏதோ ஒரு உருவம் நிற்கிற மாதிரியே இருக்குதுன்ட்டு இப்படி திரும்பி பார்த்தேன், அவ்வளோதான். அப்போது முருகர் என் மேலே இருக்கிறார். அவன் என்னை பார்த்ததும் அலறி அடிச்சுன்னு ஓடிட்டான். அந்த ஆத்மா ஓடியே போச்சு. மற்றபடி இந்த இயந்திரத்தை வழக்கமாக எப்படி பிரயோகம் பண்ணுறோமோ அதே போல் செஞ்சுக்கலாம். ஒரு பேய் பிசாசை வெட்டுறதுக்கு இந்த இயந்திரத்தை செஞ்சு கொடுத்தாலே போதும். உடம்புல எந்தவித துஷ்ட சக்திகளும் இருக்காது. அப்புறம் இன்னொரு அனுபவத்தையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஒருத்தவங்க எனக்கு தொல்லை கொடுத்துக்கினே இருந்தாங்க. இந்த உச்சாடன சக்கரத்தை என் கையில் உருவாக்குனேன். இது கர்ண பிசாசனியமாக வச்சுன்னுக்கிறவங்களால செய்ய முடியும். மற்றவங்களால செய்ய முடியுமான்னு தெரியல. ஒரு சிலவங்களால் செய்ய முடியும், காளியம்மன் பக்தர்களால் நினைக்கிறேன். ஸோ அந்த சக்கரத்தை உருவாக்கி அவங்க வீட்டுக்குள்ளே அந்த சக்கரத்தை அனுப்புனேன், அவ்வளோதான். அவங்களால அந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கவே முடியல. உடம்பெல்லாம் எரியுதுன்ட்டு அலறி அடிச்சுன்னு வெளியே ஓடன்ட்டுக்கிறாங்க. அப்படின்னா பார்த்துங்க எந்த அளவுக்கு அது பவர்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு. இதெல்லாம் நான் பிரயோகம் பண்ணி அனுபவப்பட்டு தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேங்களா?